ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து மனசில் படுறத பேசுகிறோங்கிறது நமக்கு தெரியும். எனக்கு பொலிட்டிக்கல் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் அவரை பார்க்கும்போது என்னால் இதை புரிஞ்சுக்க முடியுது. அவர் என்ன தோணுதோ அதை பேசிடுறாரு. ஆனால் இவர் அப்படி கிடையாது. விஜய்ங்கிற இந்த நபர் இவர் வந்து தானா அப்படியே ஒரு ஒரு இடத்துக்கு வந்த ஒரு ஆளா நான் இப்போ என்ன பார்க்கல. நான் அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி தான் ஒரு ஹீரோ வந்து நான் கொண்டாடிக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் இப்போ இது இவ்வளோ பொலிட்டிக்கல் அவேர்னஸ் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன புரியுதுன்னா, இவரை வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணி கொண்டு வந்து இங்கே நிறுத்தியிருக்காங்க. இட்ஸ் ஆல் வெல் ஆர்கனைஸ்டு. இப்படி ஒரு ஆள் ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியோட நோக்கமே எப்படி ஏடிஎம்கேவோட நோக்கம் ஆன்டி டிஎம்கேவோ அதே தான் இன்றைக்கி இந்த கட்சியோட நோக்கமும். தே ஜஸ்ட் வாண்டட் டு பேஷ் டிஎம்கே ஃபார் எனிதிங். அவங்க வீட்டில் என்ன நடந்தாலும் சரி, அவங்க பக்கத்து வீட்டில் என்ன நடந்தாலும் சரி, தெருவில் என்ன நடந்தாலும் சரி, அவங்க பர்சனல் லைஃப்பில் என்ன நடந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம். அப்படிங்கிற இதுக்கு முன்னாடி வரைக்கும் சினிமா ஃபீல்டில் இருக்கும்போது நாங்களாம் அப்படி தான் இருப்போம். அவர் படம் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவர் படம் ஓடலைன்னு வச்சுக்கோங்க, இதுக்கெல்லாம் அஜித் தான் காரணம், அஜித் வந்து ஏதோ பண்ணியிருக்கான் பின்னாடி, இப்படி தான் நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். ஏன்னா நாங்கள் அப்படியே அந்த இதுக்கு பேர் தான் இந்த கல்ட் மைண்ட் செட் அப்படிங்கிறது. இந்த மைண்ட் செட்டை வந்து இன்கல்கேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால அது இன்றைக்கி வந்து பொலிட்டிக்கல் அரேனாவில் வந்து நிற்கிது.